அஸ்ஸலாமு அலைக்கும். மண்டே மினி vlog பார்க்கலாம். இன்றைக்கி ஃபிஷ்ஷு ப்ரான் தான். ஸோ ஒயிட் ரைஸ், கேப்ரேஜ் பொரியல், அப்புறம் மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ரான் ரோஸ்ட் எப்போல்லாம் நான் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் அம்மா வந்து ப்ரான் தொக்கு செஞ்சு முடிச்சுட்டு அந்த சட்டியில் அப்படியே சாப்பாட்டை போட்டு பெரட்டி அப்படியே சட்டி சோறு மாதிரி தருவாங்க. அவ்வளோ டெம்ப்ட் ஆகும். ஸோ எப்போ ப்ரான் ரோஸ்ட் பண்ணாலுமே மத்தியானம் லஞ்சுக்கு நான் அந்த வேலை தான் செய்வேன். கொஞ்சம் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியில் அப்படியே ஒயிட் ரைஸ் போட்டு விரவிட்டு அதுதான் என்னோட மத்தியானம் லஞ்சாக இருக்கும். மீன் குழம்பு வந்து நைட்டு தான் ஊற்றி சாப்பிடுவேன். நான் ப்ரான் ரோஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக பண்ணுவேன். கடாயில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸு, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகு சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஆயிலெலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ப்ரான்லேருந்து தானாக தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் வற்றின உடனே நான் வந்து அப்பளம் பொரிச்சிருந்தேன். மார்னிங் வந்து பூரியும் பொரிச்சிருந்தேன். ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா சுருண்டு வந்த உடனே ப்ரான் ரோஸ்ட் வந்து இறக்கிடுவேன். கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே வேறு என்ன, அதெல்லாம் எடுத்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த அச்சு வெல்லம் மாதிரியே வந்து க்யூப் சைஸில் வந்து இந்த பனை ஓலையில் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி பண்ணி அங்கே இருந்தது சூப்பர் மார்க்கெட்டில். சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். கருப்பட்டி வந்து நல்ல கருப்பட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே வந்து எனக்கு அந்த லிங்க் கொடுங்க, அந்த பேஜோட லிங்க்கு. நானுமே வந்து நல்ல கருப்பட்டி வந்து எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் தான். இது வந்து ஃப்ரோசன் தான். ஸோ அதுதான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். பன் வந்து ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அன்றைக்கும் வந்து மினி பன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வீட்டில். மினி பர்கர் வந்து நௌரி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. சரி கிறிஸ்பி சிக்கன் வேறு அன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பர்கர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். பன் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்டோரியில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக் பண்ணும் போது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த தட்டு நல்லாவே ஹீட் ஆகும். இன்றைக்கி நான் வந்து எள்ளு வறுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.